ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஊருக்கு போயிட்டேன், உடம்பு சரியில்லை, அதனால் போட முடியல. இப்போ ஒரு தக்காளி சாதமும் ஒரு கத்திரிக்காய் மசாலாவும் செய்யலாம்னு. இப்போ அதுக்குண்டான எல்லா மசாலாவும் எல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கிறேன். சும்மா கொஞ்சம் சாப்பாடு தான். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். நெய் காஞ்சதும் ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். நம்ம இதை போட்டு பொரிஞ்சதும் இப்போ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் சாப்பாடு அதிகமாக செய்கிறதா இருந்தால் அதிகமாக சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். 2 பச்சை மிளகா நான் இதோட சேர்த்துக்கிறேன். புதினா தலையும் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும். ஒரு ரம்ப இலையும் போட்டிருக்கேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த குடை மிளகா அரை எடுத்து வச்சுருக்கிறேன், அதை கட் பண்ணி வச்சது அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம் கொஞ்சம் நேரம். ஆயில் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க, நான் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு சாப்பாடு செய்கிறேன். இது வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல மணம் வருது. இப்போ அது கூட நான் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா 2 பெருசாக போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுறேன். நம்ம ஓடி உழைச்சாலும் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு தான் நம்ம போக போகிறோம். அதனால் ரொம்ப அதிகமாக பணம் இருந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் உங்களுக்கு பரக்கத்து கொடுத்தாண்டா, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, வைங்க, செய்யுங்க. சிலர் கொடுக்குறாங்க, சிலர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அதுக்கு வயசு 45 தான் இருக்கும். அது அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் முன்னுக்கு எல்லாம் சம்பாரிச்சு இப்போ நல்ல வீடு வாசல், கடை, காரு, இடம் எல்லாமே வாங்கிட்டாங்க. இப்போ அது சொல்லுது என்கிட்ட, அக்கா போதும்க்கா உழைச்சது, இவ்வளோ நாளாக நம்ம கஷ்டப்பட்டோம், இனிமேல் நம்ம உடம்பையே பார்த்துக்கணும், நம்ம தீனுக்கு இதாகணும். ஆஜியும் ஆகிட்டாங்க அவங்க. இருக்கணும், போதும், இனிமேல் என்னத்துக்கு போய் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லுது. என் வாழ்க்கையில் நான் கேட்டது முதல் கேள்வி, முதல்ல நான் காதார கேட்ட இது கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அப்படியே கண்ணீர் வந்துருச்சு அவங்க சொல்லும்போது. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. பாருங்கள், மிளகாத்தூளும் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு ஒரு 3 தக்காளி அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம், உப்பு எல்லாம் போதுமான்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம ரைஸ் சேர்த்தலாம். இது ஒரு கொதி வரட்டும். இங்கே தக்காளி தண்ணி கொதிக்குது. இது ரைஸ் போட்டுடலாம். நல்லா அரை மணி நேரத்துக்கு இப்போ சாப்பாடு புழுங்கரிசி தான் ஊற வச்சுட்டேன், அதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு 2 விசில், உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் விடுறீங்களோ அந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இது நல்லா கிளறி கொடுத்துடலாம். மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துடுறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம இந்த கத்திரிக்காயை இந்த மாதிரி நாளாக வறுந்து எடுத்துக்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, விதை இருக்கிறது எடுக்கக்கூடாது. விதை இல்லாத எடுத்துகிட்டு இப்போ இதை ஆயிலில் போட்டு வதக்கி எடுத்துடலாம். லேசாக வதக்கினா போதும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் மணம் வரும், வதங்கும் போதே அந்த மணம் வரும்போது இது நம்ம எடுத்துடுவோம்.
கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. கத்திரிக்காய் வதங்கும் போதே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நெய் மணக்கும் கத்திரிக்காய்ண்டுவாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை நான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த ரைஸ்க்கு, பருப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கனோட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை நான் ஒரு தட்டில் நான் எடுத்துட்றேன் ஆயில் இல்லாமல். இந்த கத்திரிக்காய் வந்து ஊருக்கு போயிருந்தேன்னா அங்கே வாங்கிட்டு வந்தேன். நல்ல கத்திரிக்காய் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இப்போ இந்த ஆயிலில் வந்து இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகா ஒன்று வந்து இது போட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் நல்லா மனம் சூப்பராக இருக்குது. இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உங்கள் மசாலா நல்லா பிடிக்கும்னா நிறைய கொஞ்சம் சேர்த்துக்கங்க, தப்பு இல்லை. இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, இது மல்லித்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, பட்டை ஏலக்காய் தூள் கொஞ்சம் அதை எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா இது பச்சை மணம் போனதும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி இதோட நான் சேர்த்துக்கிறேன். இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால சீக்கிரமாக போடுறதா இருக்குது. இல்லாட்டி பொறுமையாக வதக்கிட்டு போடுங்க. நான் தீ சிம்மில் வச்சுட்டு தான் செஞ்சுட்ருக்கிறேன். இப்போ இது வதங்கி வரட்டும் கொஞ்சம். இப்போ இது நல்லா தக்காளி வதங்கி வந்துருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மிக்ஸி கழுவி வச்சுருக்க இந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கொதிச்சு வரட்டும். நல்லா தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குவோம். சேர்த்திட்டு கொதி வரட்டும். அந்த பக்கம் சாப்பாடு வந்து விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். இப்போ நல்லா இது கொதிச்சு சுண்டி வருது. உப்பு காரமெல்லாம் போதுமான்னு பாருங்கள். நான் போட்டது எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பத்தலைண்டா இது செய்யும்போது கொஞ்சம் வந்து உப்பு காரம் எல்லாம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா சுண்டி வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கத்திரிக்காயை இதோடு நம்ம சேர்த்திக்கலாம். வறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை முக்கால் போதும் வெந்துருச்சு கத்திரிக்காய். இருந்தாலும் இந்த மசாலாலாம் அதில் ஏறணும். அதனால சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விடுங்க. 5-6 நிமிஷம் விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இருக்கட்டும். பார்ப்போம். நல்லா கத்திரிக்காய் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக இருக்குது. இவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேண்டான்னு வச்சுக்கோங்க. நம்ம இதில் வேண்டாம் முட்டை கூட நம்ம போட்டுக்கலாம். வேண்டாம் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதெல்லாம் ஒரு தட்டில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இந்த பக்கம் சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சிருச்சு. பாருங்கள், சாப்பாடும் நல்லா வந்திருக்குது. நான் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கத்திரிக்காய் அப்படியே நொங்கு மாதிரி நல்லா வெந்து அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், கிரேவியும் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரைஸும் அவ்வளோதான், அப்படி தான் வந்து நல்லா பஞ்சு மாதிரி நல்லா பூ மாதிரி உதிரியாக வந்திருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சாப்பிடலாம்.